உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாக கடைகள் மற்றும் காந்தி தினசரி சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளை வியாபாரிகளுக்கு விடுவதற்காக நகராட்சி சார்பில் வரும் 14ஆம் தேதி பொது ஏலம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நகராட்சி சார்பில் நடத்தப்பட உள்ள பொது ஏலத்தில் தமிழக அரசு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி விசிக மாவட்ட செயலாளர் திருவளவன், மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், துணை செயலாளர் பாவேந்தன், தொகுதி துணை செயலாளர் போர்க்கொடி ஏந்தி ஆகியோர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது நகர துணை செயலாளர் தமிழண்ணன், ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், கவுன்சிலர் திருமாறன், சங்கிலித்துறை இடும்பன் லோகநாதன், சங்கிலித்துறை சஃபீக், அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் உடன் இருந்தனர். பழனி நகராட்சியின் சார்பாக ஏலம் விட முடிவு செய்யப்பட்டு பத்திரிகை செய்தியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏலத்தில் தமிழக அரசின் சட்ட விதிப்படி எஸ்சி எஸ்டிகளுக்கு 10% கடைகள் இடஒதுக்கீடின் அடிப்படையில் ஒதுக்க வேண்டும் என்று பழனி நகராட்சி ஆணையர் அலுவலர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக, திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அவரிடம் மனு கொடுத்துள்ளோம். வருகின்ற 14ஆம் தேதி இந்த ஏலம் நடைபெறுவதாக கூறினார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, அதாவது நகராட்சி சட்டத்தில் அது போன்ற எஸ்சி எஸ்டி இதுக்கு இட ஒதுக்கீடு இருக்கும் என்றால் நான் கண்டிப்பாக ஒதுக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் இந்த சட்டம் அமுலில் உள்ளது. பழனி நகராட்சி ஆணையர் அவர்கள் சொல்வது எங்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவர் ஒருவேளை மிட்டா மிராசுகளுக்கு ஆதரவாக இருந்துருவாரோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு பழனி நகராட்சியில் உள்ள இந்த காந்தி மார்க்கெட் கடை மற்றும் பஸ் ஸ்டாண்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டு கடை எல்லாத்திலையும் கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சை மாவட்டம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசண்முகம் ஆகியோரின் ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் சாதிய பாகுபாட்டுடன் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்தும் ஊரணிபுரம் கடைவீதியில் விசிக ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் காஞ்சி பார்வேந்தன், நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், தஞ்சை மாநகர செயலாளர் இடிமுரசு இலக்கணன், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, மைய மாவட்ட பொருளாளர் தங்க முருகானந்தம், மைய மாவட்ட துணை செயலாளர் ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை அரசமாணிக்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, நகர செயலாளர் பிச்சை மற்றும் ஆண்டவன், தென்தமிழன், வினோத், அரங்க குரு, சண்முகம், ரம்யா குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவசண்முகம் ஆகியோர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 4 ஊராட்சி செயலாளர்களை திட்டமிட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்வது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியில் முறைகேடு செய்வது, செய்யாத வேலைக்கு பில் கிளைம் செய்வது மற்றும் அரசு பணத்தை கையாடல் செய்வது போன்ற முறைகேடுகள் சம்பந்தமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட சார்பாகவும் ஒன்றியம் சார்பாகவும் மேற்படி அலுவலகத்திலே முறைப்படி மனு கொடுத்து இதெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அவர்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை. ஆகவே அதை கண்டிக்கின்ற விதமாக
அதை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அதை தவறாக பயன்படுத்தினால் அது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வரும். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து 10-15 நாட்களுக்குள்ளாக தான் செய்த தவறை திருத்திக் கொள்கின்ற பட்சத்தில் அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாயாது. இல்லை என்று சொன்னால் அவர் மீது உரிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி செய்வோம். வழக்கறிஞர் சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் மாநில செயலாளர். நன்றி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணிகளை உடனடியாக நிறுத்தக் கோரியும் மதுரையில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி தலைமை தாங்கினார். மேலும் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வர்ணாசிரம சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்கும் பேராயுதமாக அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால்தான் RSS பாஜக அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் DAE SC/ST ஊழியர்கள் சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அரசியல் தளத்திலும் பிற தளங்களிலும் ஏற்பட்டுள்ள அனைத்து தாக்கங்களும் அம்பேத்கர் வகுத்த அரசியலமைப்பு சட்டத்தால் நிகழ்ந்தது என்றும் மனு உருவாக்கிய வர்ணாசிரம சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்கும் பேராயுதமாக அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால்தான் RSS பாஜக அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அரசின் இந்த SIR சட்டத்தை கண்டித்து, மோடியின் மோசடி தனத்தை கண்டித்து இன்றைக்கு மதுரை வடக்கு மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் அக்கா தீபம் என்ற சுடர்மொழி தலைமையில் வடக்கு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். SIR என்ற மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய, ஓட்டுரிமை பறிக்கக்கூடிய இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் நுழைந்திருக்கிறார்கள் சனாதன கும்பல். அந்த கும்பலை உள்ளே நுழைவிட மாட்டோம். மதுரை மாவட்டத்தில் ஒரு துவக்க போராட்டமாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடக்கும். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி அனைத்து கட்சியுடைய ஒப்புதலையும் பெற்று வருகின்ற 11ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறார்கள். அதில் எங்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவரும் விடுதலை சிறுத்தைகளும் திரளாக கலந்து கொள்வதாக திட்டமிட்டிருக்கிறோம். இந்த SIR சட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர அனுமதிக்க விடாமல் தொடர்ச்சியாக போராடுவோம். 12 மாவட்டங்களில் குறிவைத்து திட்டமிட்டு சனாதன கும்பல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த 12 மாவட்டங்களிலும் 12 மாநிலங்களிலும் SIR சட்டத்தை கொண்டு வந்து இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கான திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விரட்டி அடிப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் திரண்டு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,